10 வசனம் 10:53 10மா நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஒப்பு கொடுத்தபடினாலே நல்லா கவனிங்க. இப்ப அப்படிப்பட்ட காரியத்துல போகும்போது ஒரு பெரிய காரியத்தை பார்க்கிறார். என்னன்னா, முழு உலகமே ரட்சிக்கப்பட்டு பிரைஸ் அல்லேலூயா திரும்ப தேவன் என்ன சித்தம் வைத்தாரோ திரும்ப பூமியிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட போகிறது என்பதை, ஒரு பெரிய திட்டத்தை இது நடக்க போகுது அப்படின்ற பிளான பார்த்ததுனால இந்த சிலுவை அவருக்கு பெருசா தெரியல. பிரைஸ் அல்லேலூயா. அப்போ நம்ம போற காரியத்துல தேவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கணும், என்ன திட்டத்துல அதை முடிக்க போறான்னு பார்க்கணும். அப்பதான் அந்த திட்டத்துக்கு நேராக நாம் கடந்து போக முடியும். கடைசியா சொல்லப்படுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவானவர் குமாரனை கொண்டு என்ன செய்யணும்னு நினைத்தாரோ கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டார். பிரைஸ் அல்லேலூயா. ஒன்னும் மிஸ் ஆகாம கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சார். பிரியமானவர்களே, ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்து அந்த சித்தத்துல நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சித்தத்திலே உடைய வாழ்க்கையை ஒருவரும் உங்களுக்கு துணை இல்லை என்று சொல்லி, ஒருவரும் உங்களுக்காய் பேசவில்லை என்று சொல்லி யோசிக்கார்கள். நிந்தை, அவமானம், வித்தியாசமான காரியத்திற்கு நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். அந்த தேவ சித்தத்தை கட்டாயம் உங்களை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை கம்ப்ளீட்டாய் ஒன்றும் குறையாமல் பர்ஃபெக்டாக இந்த மாலை வேளையிலே செய்து முடிப்பார் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன். பிரைஸ் அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கு என்னன்னா, குமாரனை கொண்டு என்ன செய்யணும்னு பிதா நினைச்சாரோ அத்தனையும் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். பிரைஸ் அல்லேலூயா.